அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்மணி சொல்றா, சுவாமி, இப்பதான் என்னோட கணவரோட உயிர் தெரிந்தது. அவர் என்னை தவிக்க விட்டுட்டு பரலோகம் போயிட்டார். ஆனா நீங்களும் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்றேடே அப்படின்ட்டு அழுதா. அதுக்கு அந்த சுவாமி சொல்ற, அம்மா, என் வாயிலிருந்து வந்த வாக்கு என் வாக்கு இல்லை. நான் ஒரு ராம பக்தன். என் உடல், பொருள், ஆவி எல்லாமே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான். அவர் தான் என்னை நிக்க வைக்கிறார், நடக்க வைக்கிறார். துருவன் சொல்றான் இல்லையா, யோந்த பிரவிஷ்ய மம பாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அன்யாத் சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாரி பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பகவான் தான் பக்தானோட மனசுல இருந்துட்டு அவளை செயல்படுத்துறான். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆனா நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் செஞ்சேன், நான் பாடுறேன், நான் ஆடுறேன், என்னால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், நான் இல்லைன்னா அந்த ஒரு வேலையுமே நடக்காது அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல பகவான் தானே எல்லாத்தையும் பண்ற. அவரோட அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ஞானம் வந்துடுதுன்னா கர்ப்பம் தானா விலகி போயிடும், அடக்கம் வரும், குழப்பம் இருக்காது, தெளிவு பிறகு. இப்ப இந்த குழம்பு இருக்கே, அதுக்கே குழம்புன்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அது குழம்பி போயிருக்கும், ஏன்னா அதுல தான் இருக்கு. ஆனா இதுவே நீங்க ரசத்துல பார்த்தேன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கு, ஏன்னா அதுல தான் இல்லை. அந்த தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அகம்பாவம். அந்த அகம்பாவத்தை விட்டவாதான் ஞானிகள், சாதுக்கள். அப்ப அந்த சாது சொல்ற, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான் என்ன அந்த மாதிரி பேச வச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. ராம 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 ராம். எல்லாரும் மனமுருக ராமநாமம் ஜெபம் பண்ணலாம். உடனே ஆச்சரியம் பாருங்க, அந்த பெண்மணியோட கணவரோட உயிர் மறுபடியும் திருப்பி வந்துடுது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், அந்த பெண்மணிக்கு அளவில்ல ஆனந்தம். ஆனா அந்த சாது ரொம்ப சாதாரணமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார். ஒரு ஆட்டவில்லை, ஒரு ஆர்ப்பாட்டவில்லை. ஆனா இந்த விஷயம் பரபரன்னு காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவிடுறது. அந்த நேரத்துல தில்லியில அக்பர் தான் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரிய வருது. அவரால் இதை நம்பவே முடியல. சரி, ஓகே, நம்மளே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த மாயாவியை கூப்பிடுவோம் அப்படின்ற ராஜா அந்த சாதுவை ஏதோ மாய மந்திரம் பண்றவர் அப்படின்னு நினைச்சிருந்தார். இப்ப இந்த ராஜாவோட சேவகர்கள்லாம் வந்து இந்த சாதுவை கூப்பிட்டா, தில்லியோட பாட்ஷா உங்களை அழைச்சிருக்கார், நீங்க அவரோட அரசவைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டுவோம், அவங்களுக்கு நிறைய பொருள், தனம் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா. அதை கேட்டு அந்த ஞானி சொல்ற, गोधन, गजधन, वाजिधन और रतन धन का जब आवे संतोषन धन सब धन दूरी समान. गोधन पशुक्கள், गजधन யானைகள், வாஜிதன் குதிரைகள், और रतन धन का மேலும் நிறைய வைரங்கள், வைடூரியங்கள் இதெல்லாம் இருந்தும் என்ன பலன்? ஜப் ஆவை சந்தோஷன தன, சந்தோஷம் அப்படிங்கிற அந்த தனத்துக்கு முன்னாடி சப தன தூரி சமானம், அந்த எல்லா தனங்களுமே தூசுக்கு சமானம். நான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை ஆராதனை பண்றேன், நான் அவருடைய பக்தன். அதுல இருக்கிற சந்தோஷம் உங்க ராஜா ஒரு தனத்திலையுமே இருக்காது, அதனால நீங்க கிளம்புங்கோ அப்படின்ற. அது கேட்டு அவருக்கு பயங்கரமான கோபம். போனா போகுது கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணலான்னு பார்த்தா அந்த சாதுக்கு எவ்வளவு இருக்கிற பாத்தியா, போய் அவரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு வா அப்படின்ற. ராஜாவோட சேவகர்கள்லாம் வந்து இந்த சாது கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறா. அப்ப அக்பர் அந்த சாது கிட்ட கேட்கிற, நீங்க என்னோட அழைப்பை மதிக்காம என்னை அவமானப்படுத்தினது கூட நான் மன்னிச்சு விட்டுறேன், இப்போ ஏதாவது ஒரு மாய மந்திரம் பண்ணி காட்டுமோ நான் உங்களை விட்டுடுறேன் அப்படின்ற. அது கேட்டுட்டு அந்த சாது சொல்ற, ராஜா, எனக்கு மாயமும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம்னா அது ராம மந்திரம் தான். ஜெயது ஜெயது மந்திரம் ஜன்ம சாஃபல்ய மந்திரம் ஜனன மரண பேத தேஷ விக்ரேஷ மந்திரம் சகல நிகம மந்திரம் சர்வசாஸ்திரேக மந்திரம்
ரகுபதி நிஜ மந்திரம் ராம ராமேதி மந்திரம் அப்படின்னு. ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு திமிரா? இவரை இப்பவே கைது பண்ணுங்க, கையில காலெல்லாம் விலங்கு மாட்டி நிக்க வைக்கும், அப்பயாவது புத்தி வருதா பாப்போம் அப்படின்னு. ஆனா அதை கேட்டுட்டு சாதுக்கு பயமே வரலையாம். ஐயோ, நம்மள ஜெயில வைக்க போறாளே, கையில காலெல்லாம் விலங்கு மாட்டி நிக்க வைக்க போறாளே அப்படின்னு அவர் வருத்தமே படல. அப்ப அவர் எதுக்கு வருத்தப்பட்டார்? ராமரை பார்க்க முடியலையே, ராமரோட கோயிலுக்கு போக முடியலையே, ராமருக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, இப்படிங்கிற விஷயத்துக்கோசம் தான் அவர் வருத்தப்பட்டார். அந்த ராஜாவோட சேவகர்கள்லாம் வந்து இந்த சாதுவை ஜெயில தூக்கி போட்டா. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 40 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கால தாமதம் பண்ண முடியாது. ராமரை பார்க்கணும்னா, ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும்னா, ராமருடைய சேவகனான, ராமருடைய தூதனான ஹனுமாரோட ஒரு அனுகிரகம் இல்லாம இது நடக்காது அப்படின்ட்டு அவருக்கு தெரியாது. அதனால ஹனுமாரை பத்தி ஒரு 40 வரிகள் உள்ள ஒரு ஸ்லோகத்தை எழுதி பாடுறார். அவர் பாடி முடிச்சாலும் இல்லையோ, கூட்டம் கூட்டமா எங்கெங்கேதோலாம் குரங்குகள் வர ஆரம்பிச்சிருக்கான். 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, இந்த மாதிரி லட்சக்கணக்கான குரங்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு குரங்கு கூட்டத்தை பார்த்த உடனே சேவகர்கள் அத்தனை பேரும் பயந்து போயிடுறான். குடுகுடுன்னு ஓடி போய் ராஜா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். ராஜா அதை கேட்டுட்டு, சாதாரண குரங்கு தானே, அடிச்சு விரட்டுக்கோ அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, ராஜா அதுக்கெல்லாம் பார்த்தா சாதாரண குரங்கு மாதிரி தெரியல. கம்பை எடுத்து அடிக்க போனா கம்பை புடிங்கிட்டு ஓடிடுறது, நான் கம்பை புடிங்கி எங்க அடிக்க வருது. சரி, ஒரு குரங்கு அடிக்க போனான்னு பார்த்தா 100 குரங்கு எங்க மேல தாக்குறது. கல்ல வச்சு அடிக்கலான்னு பார்த்தா பெரிய பெரிய பாறங்கள்லாம் தூக்கி எங்க மேல போடுறது. ராஜா, எங்களால அதை சமாளிக்க முடியல. கோட்டை, சுவர், கதவு அத்தனையும் மோசம் பண்றது, சிறைச்சாலையை தாக்கி அங்கேயும் எல்லாத்தையும் நாசம் பண்றது. எங்களால அதை சமாளிக்க முடியல ராஜா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்ட்டு எல்லாரும் கதறி அழறா. அக்பருக்கும் என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருந்த பீர்பல் பார்த்து கேட்கிற, என்ன நடந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்கு பீர்பல் சொல்ற, ராஜா, நீங்க தானே மாய மந்திரம்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் நடந்தது, பாருங்கோ அப்படின்னு. அப்பதான் அக்பருக்கு தன்னோட தப்பே புரிய வருது. ஐயோ, ஒரு ராம பக்தனை போய் நான் இப்படி தொந்தரவு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அந்த சாதுவை ரிலீஸ் பண்ண சொல்றேன். அப்புறம் அந்த சாது கிட்ட மன்னிப்பு கேட்கிற. ஆஸ் யூஷுவல் அந்த சாது கர்வம்லாம் படல, கோபம்லாம் படல, ராம கைங்கரியம் பண்றதுக்கோசரம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார். அப்ப அந்த மகான் யாரு? ராம்சரிதமானஸ் அப்படிங்கிற அந்த அற்புதமான காவியத்தை எழுதின கோஸ்வாமி துளசிதாசர். அவர் எழுதின அந்த 40 வரிகள் உள்ள அந்த ஸ்லோகம் தான் ஹனுமான் சாலிசா. ஒரு ராம பக்தனுக்கு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே தன்னோட மொத்த சேனை பரிவாரங்களோட அந்த சிறைச்சாலையை தாக்கி கோஸ்வாமி துளசிதாசரை காப்பாற்ற அந்த ஆஞ்சநேயருடைய ஒரு வைபவத்தை பற்றி தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஹனுமாரை பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், இருந்தாலும் அவ்வளோ நம்மளுக்கு சக்தி இல்லை, காலமும் போராது. இருந்தாலும் ஹனுமாரை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மகரிஷி வால்மீகி ராமாயணத்துல ஹனுமாரை பத்தி எழுதும் போது சொல்ற, கோஷ்பதி கிருத வாராஷம் மஷதி கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜன் அப்படின்ற. அப்படின்னா ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு மாலை மாதிரியம், அது வந்து ரொம்ப அழகான ஒரு ஹாரம். அந்த ஹாரத்துக்கு நடுவுல ஒரு பதகம் வைப்பா, டாலர். அந்த டாலர் தான் அந்த ஹாரத்துக்கே அழகு சேர்க்குமா. ராமாயண மகாமாலா ரத்னம், ராமாயணம் அப்படிங்கிற அந்த அழகான ஹாரத்தோட பதகம் யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்னாலதான் ராமாயணத்துக்கே அழகு. பக்தியில மொத்தம் 9 விதமான பக்தி இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோவோ, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அந்த தாஸ்ய பக்திக்கு அடையாளமே நம்ம மாருதி தான். அதுவும் சாதாரண மாருதி இல்லை. பீமஹா மாருதி பல பீமஹா மாருதி பவரதி மதில பய ஹரிய சகல பல பீமஹா மாருதி பவரதி மதில பய ஹரிய சகல பல பீமஹா மாருதி பல பீமஹா மாருதி. ராமாயணத்தோட தத்துவத்தை பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் ஒரு ஆச்சாரியரை போலவர். ராமர் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட இருந்து தூரமா இருந்தாலே ஆபத்து தான்.
காமக்ரோதாதிகள்னா ராவணன். அப்ப இந்த பரிதவிக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைப்பதுதான் ஒரு குருவோட வேலை. ஒரு குருவோட வேலை. நாம எல்லாரும் சீதாதேவியை போலவே தான் காமக்ரோதாதிகள்லாம் வசப்பட்டு பரமாத்மா கிட்ட இருந்து தூரம் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்மளுக்கும் சீதாதேவிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தானா, அம்மா சீதாதேவி அசோகவனத்தெல்லாம் நாமளும் சோகவனத்தல். அப்ப நம்மளோட துயரமும் தீரணும்னா அந்த ஆஞ்சநேயருடைய ஒரு அனுகிரகம் தேவை இல்லையா? அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷரந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். ஹனுமானுடைய ராமபக்திக்கு இன்னொரு கதை சொல்றேன். இது உத்தரகாண்டத்துல நடக்குது. ராமரோட அவதார காரியம் முடிஞ்சு போச்சு. அதனால அவர் வைகுண்டத்துக்கு புறப்படுறார். போகும்போது சொல்ற, யாரெல்லாம் என் கூட வரையடோ அவ அத்தனை பேருக்கும் நான் மோட்சத்தை கொடுப்பேன் அப்படின்றார். அதை கேட்டு அயோத்தியா வாசிகள் எல்லாருமே கிளம்பிடுறா. ஆடு மாடு செடி கொடி பசு கருப்புடி எல்லாம் கிளம்பிடுறது. இப்ப அத்தனை பேரையும் சரையு நதியில கூட்டிட்டு போய் கடைசியா ஸ்நானம் பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு விடுறார். கடைசியா ராமர் அந்த நதியில இறங்குறார். அப்போ கரையை பார்க்கும்போது தான் தெரியாது ஆஞ்சநேயர் மட்டும் அந்த தனியா நின்றுட்டு இருக்காராம். அதை பார்த்தோன்னே ராமனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்ப அவர் கேட்கிறார், ஆஞ்சநேயா நீங்களா தனியா நின்றுட்டு இருக்க, அப்படி வைகுண்டத்துக்கு வரலையா? நான் நினைச்சேன் நீ தான் அந்த சரையு நதியில முதல்ல இறங்கிருப்பேன். அப்படி வைகுண்டத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஹனுமான் சொல்ற, வரலாம் ஆனா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? நான் வைகுண்டத்துக்கு வரும்போது இந்த சரீரத்தோட வரணும். இந்த சரீரத்தோட என்னால வர முடியும்னா நான் அந்த வைகுண்டத்துக்கு வரேன் அப்படிங்கிற. அது கேட்டு ராமர் சொல்ற, உன்னாலேயே இந்த சரீரத்தோட வர முடியாது. அப்படி இருக்க உன்னால எப்படி வர முடியும்? அது சரி, நீ இந்த சரீரத்தோட வரணும்னு ஆசைப்படுற? அதுக்கு ஹனுமார் சொல்ற, கண்டே சீதையை அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆலிங்கனம் பண்ண இந்த சரீரம் எனக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த சரீரத்தை விட்டாதான் அந்த வைகுண்டத்துக்கு வரணும்னா அப்பேற்பட்ட அந்த வைகுண்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். ராமருக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன சொன்னாலும் ஹனுமாரை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவருக்கு கடைசியா ஒரு சந்தேகம். அதை கேட்கிறார், சரி நீ எப்படி தனியா இருப்ப, உனக்கு போர் அடிக்காதா, பொழுதுபோக்குலாம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஹனுமார் சொல்ற, எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதவஸ்த காஞ்சனம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நவத ராட்சசாந்தகம். எனக்கே போர் அடிக்க போது, எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்ற. அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா புத்தி வரும், பலம் வரும், தைரியம் வரும், வெற்றி வரும். அப்பேற்பட்ட அந்த ஹனுமாருடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படத்வம் ச ஹனுமத்